இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இது 5000 10,000 15,000ன்னு ரொம்ப கம்மி ரேஞ்ச்ல புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. காஸ்ட்லியா எதுவும் இல்லையா? காஸ்ட்லியானா நீங்க எந்த ரேஞ்சில எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஏன் இப்போ 10-15 லட்சத்துக்கு கூட இருக்குல்ல. எங்க கிட்ட இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவை இதுதான். கொடுங்க. பரவாயில்ல, சின்ன கடைனாலும் எல்லா ரேஞ்சிலயும் வச்சிருக்கீங்க. இந்த சாரி எவ்வளோ? எனக்கு 2 லட்சத்துல புடவை காட்டுங்க. நீ யாருமா? எனக்கும் சிபியத்தானுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ இவங்க அவ சும்மா உளறிக்கிட்டு இருக்கா. எனக்கும் சிபிக்கும் தான் கல்யாணம். அதையும் பார்க்கலாம். எனக்கு நீங்க புடவை காட்டுங்க. என்னமோ அத்தா இவளுக்கு மட்டும்தான் தலைய தாலி கட்டின மாதிரி பேசிட்டு இருப்பா. ஏய், என்ன சிரிக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லன்னு ப்ரூஃப் பண்ணி அத்தான் கையால நான் தாலி கட்டிக்க போறேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த பழைய படம் இருக்குல்ல, சின்ன தம்பி, அதுல வர கேரக்டர் மாதிரி. எனக்கு கல்யாணம்னு தனக்கு தானே சொல்லிட்டு அலைவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏய், வாய மூடுடி. யார பார்த்து அப்படி சொல்ற? ஏய், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? பாருமா, அவ எப்படி எல்லாம் கிண்டல் பண்றான்னு பார்த்தல்ல. இங்க பாருமா, வார்த்தை அளந்து பேச, இல்லன்னா அவ்வளவுதான். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க. சார், அவங்களுக்குலாம் எதுக்கு நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ புடவைய பாருமா. அந்த புடவையை காட்டிடுவா. ப்ரோ ஒரு நிமிஷம். நல்லா இருக்குல்ல? எனக்கு ஓகேவா? ஆமா, இங்க என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா தெரியுது, அதான் கேட்டேன். யாருக்கும் கல்யாணம்? ப்ரோ, உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? எங்க ஜனாமா என்ன ஒரு புடவை செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் ஒரு பச்சை புடவை எடுத்து இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொடுத்தேன். ஆனா எங்க அம்மா இது ஓகே ஒரு மஞ்சள் புடவையை காட்டி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஜனாமா செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ரெட் கலர் புடவை எடுங்க. அவங்க இந்த சிகப்பு கலர் புடவையை காட்டி இதுதான் வேணும்னு பிடிவாதமா நிக்கிறாங்க.